காணும் பொங்கலை முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று மழையுடன் காத்திருந்து தரிசனம். மழையையும் பொருட்படுத்தாமல் குடும்பத்துடன் கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். உலகம் முழுவதும் தமிழர் திருநாளான பொங்கல் திருவிழா நேற்றைய தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு அனைவரும் தங்கள் குடும்பத்தினருடன் கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு உற்சாகமாக பொழுதை கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் திருச்செந்தூர் டிபி சாலையில் இருந்து கோவில் வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் குடும்பத்துடன் மழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூரில் உள்ள கடற்கரை பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை கழித்து வருகின்றனர். திருச்செந்தூர் பகுதியில் காலை முதல் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. ஆனால் மழையையும் பொருட்படுத்தாமல் கடற்கரையில் நேரத்தை கழித்து வருகின்றனர். கோவில் முன்புள்ள கடற்கரையில் குடும்பத்தினர் அவர்களது குழந்தைகள் கடற்கரை மணலில் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். இதனால் திருச்செந்தூர் கோவில் வளாக பகுதி, கடற்கரை பகுதி போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிகிறது.